வெல்கம் டு ஆர் அகாடமி யூனிட் 8 வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, கொஸ்டின் உள்ள போகலாம் பாருங்கள். சரி, ஓகே சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சென்னை மாகாண சங்கத்தின் தொடக்க விழா நடைபெற்ற நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1884. சரிங்களா, மே 16. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோடைய முதல் தலைவர் யார் கூட எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, ராமசாமி, ரங்கையா, அனந்தச்சாரு இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையான்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவர். பி ரங்கையா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவர். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐஎன்சியோட இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இதனுடைய 1896 அக்டோபர் 24 அன்னைக்கு சரிங்களா காந்திஜி வந்து இந்த சென்னை மகாஜன சங்கத்தில் வந்து உரையாற்றியிருப்பார். காந்தியுடைய உரை வந்து நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பொன்விழா அன்னைக்கு நேரு வந்து உரையாற்றியிருப்பார். இந்த சபையினுடைய பொன்விழா அன்னைக்கு நேரு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார். சரிங்களா, உரையாற்றியிருப்பார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பி ரங்கையா ஏதாவது தலைவர், செயலாளர் யார், அனந்தச்சார் தான் வந்து பார்த்தோன்னா செயலாளராக இருந்திருப்பார், செக்ரட்டரியாக இருந்திருப்பார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் பிராமின் ரிப்போர்ட் ரிலீஸ் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 1916 டிசம்பர் மாதம் தான் இது பண்ணாங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1916 சரிங்களா நவம்பர் 20 அப்போது சரிங்களா நீதி கட்சி சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சரிங்களா, தென்னிந்திய நலை உரிமை சங்கம் என்ற ஒரு அமைப்பானது உருவாக்கப்படும். அதாவது நீதி கட்சி சொல்லுவாங்க. பிற்காலத்தில் நீதி கட்சியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா 1917 நீதி கட்சியாக மாறி இருக்கும். இந்த சவுத் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சி அதாவது மாறி இருக்கும். சரி, அது யாரெல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராசர், சரிங்களா, அடுத்து டிஎம் நாயர், நடேசன் மற்றும் உங்கள் புக்கில் அலுமேலு ரங்கை அம்மையார் இவங்களாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1916 நவம்பர் 20 இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த பிராமணர்களோட அறிக்கை எங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்ற கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, எங்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியாவுடைய பொது அரங்களை தான் ரிலீஸ் பண்ணாங்க. எங்கே? விக்டோரியாவுடைய அரங்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தியாகராச செட்டின்றது தான் பார்த்தீங்கன்னா முதல் தலைவராக அது நீதி கட்சியோட தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, ராங் ஃபேர் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, தவறான எதுன்னு கேட்கும்போது சார் 1920, 23 வந்து சுப்பராயனுடைய அமைச்சரவையா அப்படின்னு பார்க்கும்போது சுப்பராயனுடைய அமைச்சரவை கிடையாது. சரி, மிச்செல்லாம் பார்ப்போம். 23 to 26 வந்து பனகல் அமைச்சரவை, இது ரைட்டான ஒரு விஷயம். 30 to 32 வந்து முனுசாமி நாயுடு. அடுத்து பாருங்க 32 to 34 வந்து பொப்புளி அரசர். சரிங்களா, இது எல்லாமே ரைட்டு. பட் அந்த சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 1926 சரிங்களா 30 வரைக்கும் அவர் வந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுயேட்சை அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. சுயேட்சி அமைச்சரவை அப்படின்னு சொல்லும்போது இந்த சுப்பராயன் தான் நீங்கள் சொல்லணும் சார். அது மட்டும் இல்லாமல் 1920 எலெக்ஷனில் ஜெயிச்சு முதல்ல வந்து சுப்பராயலு தான் என்ன பண்ணுவார்னா நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். யார்? சுப்பராயலு. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 21 ஒரு ஜூலை மாதம் இந்த ரேஞ்சில் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து என்ன பண்ணனா இருந்து போயிடுவார் அவர் சுப்பராயலு. அதுக்கடுத்து பார்த்தா அந்த பனகல் அரசர் அமைச்சர் இருப்பார். 1926 வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டிருப்பார் நீதி கட்சியில். ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து பாருங்கள் இந்த சுப்பராயன் வந்து 1926 30 வரைக்கும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பேர் இருக்குது சார். இவர் என்ன பேருனா கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு குதிரை. அதாவது இவர் நீதி கட்சியில் இருந்திருப்பார், அடுத்து போய் காங்கிரஸுக்கும் போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சரிங்களா சுயராஜ்ய கட்சி என்று சொல்ற கட்சியிலேயே கூட இருந்திருப்பார். ஓகேங்களா, அப்போது இந்த 1926 காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை விற்பட்டிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் அவங்களை ஆட்சி அமைக்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். அது மட்டும் இல்லாமல் தேவதாசி ஒழிப்புமுறை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசோதாவை கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, 1930 இந்த காலகட்டம் தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம். சரிங்களா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரால் சட்டசபையில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க சார். எடுத்து பாருங்களேன், இந்த வேற என்ன விஷயங்கள் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து சைமன் குழுவை வரவேற்றிருப்பார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இது வேறு என்ன பண்ணியிருப்பார்? சைமன் குழுவை வரவேற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சைமன் குழு வரவேற்றதுனால இந்த என்னுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ரங்கசாமி, ஆரோக்கியசாமி என்ற 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி, அந்த அளவுக்கு இதை படித்து வைக்கணும். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
அடுத்து தமிழகத்தில் ராஜாஜியினுடைய ஆட்சியின் போது யார் மேற்கொண்ட முயற்சினால் ஜமீன்தார்களுடைய பகுதிகள் சரிங்களா ஜமீன்தாரனுடைய பகுதிகள் சேர்ந்த குத்தகைக்காரனுடைய நிலை குறித்து விசாரணை குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. உங்களுக்கே தெரியும் 1935 கவர்மெண்ட் ஆக்ட் இந்திய அரசாங்க சட்டத்தின்படி எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1937 சரிங்களா தேர்தலில் இந்த ராஜாஜி தலைமையில் ஆட்சி நடக்கும். ராஜாஜி தலைமையில் சரிங்களா. அப்போ அந்த ராஜாஜி வந்தவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா மது விலக்கு அமல்படுத்துவார் சரிங்களா. அதுக்காக விற்பனை வரி என்ன பண்ணுவார் அதை அந்த காசு வந்து டேலி பண்ணுறதுக்காக விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்துவார் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜமீன்தாருடைய கீழே வந்து அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த குத்தகைக்கால நிலைமை ஆராய்ச்சி செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா டி பிரகாசம். அதாவது ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம் ஆந்திர கேசரி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ்நாட்டினுடைய சிஎம்மா சரிங்களா மெட்ராஸ் மாகாணத்துடைய சிஎம்மா சரிங்களா 1946 47 இந்த காலகட்டத்தில் இவர் இருந்திருப்பார் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டது. நம்ம மெட்ராஸ் மாநிலம் ஆந்திர மாநிலம் எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 சரிங்களா அக்டோபர் 1 பிரிக்கப்பட்டது. அப்போது பிரிக்கப்பட்ட போது அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய முதல் சிஎம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டி பிரகாசம் தான் இருந்தார் ஓகேங்களா. அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உப்பு சத்தியாகிரகம் வந்து சென்னையில் உதயவனத்தில் வந்து நடந்தது யார் இவர் தான் நடத்திருப்பார் ஓகேங்களா. டி பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர் 2 பேரும் சேர்ந்து உதயவனம் என்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு படிச்சு வச்சுங்க ஓகேங்களா. அப்போ டி பிரகாசம்ன்றது யாருன்றது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க எந்த சட்டங்கள் எந்தெந்த வருஷங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதை வந்து பொருதுகளை கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் சரிங்களா. இந்த சட்டமானது எல்லாமே நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இது எல்லாமே சரிங்களா. நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்டது எல்லாமே நீதி கட்சி த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் என்பது 1926 கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அடுத்து பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 சரிங்களா. அடுத்து பாருங்க பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 1921 சரிங்களா. அடுத்து பாருங்க பிராமண அல்லாதோடைய அறிக்கை நம்ம முதலே பார்த்துரும் சரிங்களா. அப்போ வந்து தலைகீழாக வருது சரிங்களா 4321 சரிங்களா. இதான் அதுக்கான ஆன்சர் சார். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 சரிங்களா. அப்போ ஆந்திரா பல்கலைக்கழகம் இவங்க தான் உருவாக்குனாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்போ ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1926 சரிங்களா 26 தான் கொண்டு வரப்பட்டது. அது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முதல்ல வந்து இந்தியாவிலே பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை கொடுத்து அளித்த ஒரு கட்சின்னு சொன்னால் அது வந்து நீதி கட்சி தான் நீங்கள் சொல்லணும். எப்போ கொடுக்கப்பட்டது 1921 கொடுத்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் கொடுக்கப்பட்டது என்னவோ 1951 முதல் பொது தேர்தல் தான் கொடுத்தாங்க சரிங்களா. சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் தான் பெண்களுக்கு வாக்குரிமையானது கொடுக்கப்பட்டது ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க சார் சுதந்திர இந்தியாவில் சரிங்களா மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்கறாங்க சார். இந்த மதிய உணவு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இது வந்து சுதந்திர இந்தியாவில் கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த சுதந்திர இந்தியாவில் யாருன்னா கு காமராஜர் தான் பண்ணாரு 1956 சரிங்களா. அதாவது மாணவனுடைய அந்த இடைநீற்றலை குறைக்கணுன்றதுக்காக தான் நம்மளே அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. சரி ஓகே. இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் சரி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1920 நீதி கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாருங்களேன் அப்போ தியாகராசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பாருங்க தியாகராசர்னு போடுங்க. இந்த தியாகராசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 1000 விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிசிபல் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த முனிசிபல் பள்ளிக்கூடத்தில் முதலே மதிய உணவு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார் சரிங்களா. இலவச மதிய உணவு திட்டம் சரிங்களா. எங்கன்னா 1000 விளக்கு அந்த இடத்துல சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1920 காலகட்டத்தில் தியாகராசர் செட்டி வந்து பண்ணியிருப்பார் ஓகேங்களா. சரி இந்த காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா 1956 பண்ணார். எந்த இடத்துல பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் அதை பண்ணியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க எட்டயபுரம் ஞாபகம் வச்சுங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சென்னை மாகாணத்தில் சரிங்களா தொழிலாளர் அமைப்புகளை உருவாக்கும் முயற்சிகளில் மிக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது சில முக்கியமாக பங்காற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்காரவேலனார் தான் சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது உடைமையாளர் அப்படின்றது சொல்லுவாங்க இவரை. அது இல்லாமல் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஈரோடு திட்டம் சொல்லுவாங்க. அந்த ஈரோடு திட்டமானது நம்முடைய பொதுரிமையாளர் சிங்காரவேலருக்கும்
இங்கே இருக்கக்கூடிய தந்தை பெரியாருக்கும் 2 பேருக்கும் வந்து பார்த்தா சைன் பண்ணியிருப்பாங்க. ஈரோடு திட்டம். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்ட விஷயங்கள். ஈரோடு திட்டம் இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மே தினம் முதலில் மெட்ராஸ் மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது இவரால் தான் கொண்டாடப்பட்டது. சரிங்களா, May 1. அப்போ உழைப்பாளர் தினம் வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னது யார்? இவர் தான் சொல்லியிருக்கார். அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க, சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அவருடைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அது எந்த முதலமைச்சர் பண்ணியிருக்கான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க சார், மதிய உணவு திட்டம். சரிங்களா, அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யார்? மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா காமராசர் கொண்டு வந்தார் 1956. நம்ம படித்த விஷயம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயலலிதா கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியாக பொருந்தவில்லை. சரியா, அடுத்து பாருங்க, தொட்டில் குழந்தை திட்டம் யார்? ஜெயலலிதா மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியாக காமராசர் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தவில்லை. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் 1992. சரிங்களா, 1992. சரிங்களா, அந்த பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கிற வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ண விஷயம் தான் அது. அது இல்லாமல் 1992 சேலத்தில் இது பண்ணியிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் தொட்டில் குழந்தை திட்டம் வந்து நடைமுறைப்படுத்துறது சேலம். அடுத்து பாருங்க, சமத்துவபுரம். இந்த சமத்துவபுரத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் கொண்டு வந்தார். கருணாநிதி. சரிங்களா, முத்தமிழ். சரிங்களா, அதாவது கலைஞராக இருக்கக்கூடிய தான் கொண்டு வந்திருப்பாரு. இது எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் இது சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். அது வந்து 1998 சரிங்களா மதுரையில் பண்ணியிருப்பாங்க. சமத்துவபுரம் என்றால் அனைத்து ஜாதி மக்களும் ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா, ஒரு 3 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் ஒரு 100 வீடுகள் கட்டி கொடுக்கறது தான் அதோட பிளான். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, சத்து உணவு திட்டம் யார் கொண்டு வந்தப்பட்டது அப்படின்னா சரிங்களா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா, அப்போது இந்த விஷயம் தான் கரெக்டான ஒரு விஷயம். சரிங்களா, சரியாக பொருந்துள்ளதுன்னா இது மட்டும் தான் சரியாக பொருந்துள்ளது. இது வந்து சத்து உணவு திட்டம் 1982 கொண்டு வரப்பட்டது. இது ஞாபகம் வச்சுங்க சார். ஓகேங்களா, அப்போது சரியாக பொருந்தி உள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்துணவு திட்டம் தான் சரியாக பொருந்தி உள்ளது. 1982 சத்துணவு திட்டமாக இந்த மதிய திட்டம் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க. போன கொஸ்டின் பார்த்தோம், பொருந்தது ஏதோ தேர்வு செய்யும். இதில் பொருந்தாததை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இன்கரெக்டுக்கு வந்து கேட்குறாங்க. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவை நிறைவேற்றப்படுதல் 1974. இந்த 1974 காலகட்டத்தில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் இருந்திருப்பார். சரிங்களா, கருணாநிதி தான் வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா, கருணாநிதி இவர் தான் வந்து மாநில தன்னாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஓபி ராமசாமி சரிங்களா முதலியார் வந்து 1969 இருந்தாரா? சிஎம்மா கிடையாது. இவர் வந்து 1949 இருந்திருப்பார். சரிங்களா, அதாவது 1947 இருந்து சரிங்களா 49 வரைக்கும் இவர் தான் சிஎம்மா இருந்திருப்பாரு. இந்த தேவதாசி ஒழிப்புமுறை சட்டத்தை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா, அந்த ராமசாமி. சரிங்களா, அதுவும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடியை வந்து பார்த்தோன்னா ஏற்றிய தமிழ்நாட்டில் வந்து எழுத்துனது யாருன்னா இவர் தான் எழுதினார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார், அண்ணாதுரையுடைய இறப்பு 1969. ரைட்டான விஷயம். February 3. சரிங்களா, February 3 அன்றைக்கி அவர் வந்து பார்த்தா டெத் ஆகிடுவார். அவர் கேன்சர் நோய் வந்து பாதிக்கப்பட்டு அமெரிக்கா போய் சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார், திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும் திராவிடர் கழகம். இந்த திராவிடர் கழகம் சரியா 1944 சேலம் மீட்டிங்கில் வந்து பெரியார் சொல்ல அண்ணா வழிமொழியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருப்பார். இதனால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு அந்த அண்ணா கோச்சு வெளியே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி 1949 அதுவும் பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 இது வந்து பார்த்தா அந்த கட்சியை ஓப்பன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இதில் பார்க்கும்போது எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமசாமி என்பவர் 1949 இருந்தார். சரிங்களா, 69 கொடுத்துறாங்க, தப்பான ஒரு விஷயம். அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 1951 உச்சநீதிமன்றம் உயர்கல்வியில் ஜாதிவாரி இடஒதுக்கீடை தடை செய்த போது எந்த கட்சி எதிர்த்து பிரச்சாரம் செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பாருங்க இந்த 1951 என்ன சொல்லுவாங்கன்னா சண்பகத்துரைராஜன் கேஸ் சொல்லுவாங்க. இந்த சண்பகத்துரைராஜன் கேஸ் சரிங்களா வாசஸ் ஸ்டேட் ஆஃப் சரிங்களா மெட்ராஸ். அதாவது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு போட்டிருப்பாங்க. அப்போது இதில் வந்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் 1928 சரிங்களா அந்த கோட்டா சிஸ்டம் சொல்லுவாங்க. 1928 காலகட்டத்தில் கோட்டா சிஸ்டம் யாருன்னா முத்தையா தலைமையில் கொண்டு வரப்பட்டிருக்கும். யாருடைய தலைமையில்? முத்தையா.
அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் SC ST பீப்புளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக என்ன பண்ணுறா சண்முகத்துரைராஜன் வந்து ஒரு மெடிக்கல் ஷீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவருக்கு அந்த ஷீட் கிடைக்காது. ஓகேங்களா, அந்த ஜாதி பாகுபாடுனால எனக்கு ஷீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேஸ் போடும்போது இந்த உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல் வச்சு கொடுக்கும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 15 உங்களுக்கு தெரியும் ஜாதி சமய பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து 16 என்பது பொது வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் சம உரிமை கொடுக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமான தீர்ப்பளிக்கும். அதையும் அப்பீல் பண்ணுவாங்க. அதுவும் என்ன பண்ண உச்சநீதிமன்றம் அப்படியே தீர்ப்பளிக்கும். ஓகேங்களா, அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் சமூக நீதி போராளிகளாக இருக்கக்கூடிய பெரியார், அண்ணா, அது மட்டும் இல்லாமல் காமராஜர், சரிங்களா, காமராஜர் கூட பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்றது மாதிரி நேருக்கிட்ட பேசுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1951 கொண்டு வரப்படும். சரிங்களா, 1951 முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து 9வது அட்டவணை, சரிங்களா, அந்த 9வது அட்டவணையானது உருவாக்கப்படும். 9வது அட்டவணை உருவாக்கப்பட்டு அதில் ஒரு 15 என்ற 4 என்ற ஒரு ஆர்டிகளை உருவாக்குவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சமூக ரீதியாகவும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் ஒரு நலிவுற்ற நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா 15(4) என்ற ஆர்டிகல் சொல்லுது. இப்போ ஒரு ஆர்டிகல் உருவாக்கி ரிசர்வேஷன் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. அப்போது இந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக போராடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியார் தான் போராடினார். ஓகேங்களா, அப்போ அந்த திராவிடர் கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. சரிங்களா, பெரியார். அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. பட் நீதி கட்சி கொண்டு வந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தப்பாக இருக்குன்ற ஒரு கேஸ் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து போராடினது யாரா திராவிடர் கழகம் போராடுறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து 1920 எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 63 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க சார் இவங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, ஒன்றும் இல்லை சார், இந்த 1920 இருந்து 37 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சின்றது தான் இருந்திருக்கும். அதாவது இதில் பாருங்க இந்த சுப்பராயன் சொன்னோம் நம்ம, சுப்பராயன் இந்த சுயேட்சை வேட்பாளர் சொன்ன பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1926 30 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். சரிங்களா, அப்போ அந்த 4 வருஷம் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 13 வருஷம் தான் இவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம். அப்போ நீதி கட்சி தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னா 13 வருஷம் தான் ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த 4 வருஷம் அதில் போயிடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட நியலாட்சி சொல்லுவாங்க, பெராக்சி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நியலாட்சி, நீதி கட்சியினுடைய நியலாட்சி என்று சொல்லப்படுறது இந்த சுப்பராயனுடைய அமைச்சரவை தான். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீதி கட்சியினுடைய முதல் எலெக்ஷனில் எவ்வளோ இடம் வின் பண்ணாங்கன்னா 63 இடங்கள் வின் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து 1942 சரிங்களா, 1946 52 வரைக்கும் வந்திருப்பார். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. 1900 சரிங்களா 46 52 வந்து இருந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து முஸ்லீம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்க அந்த 1945 இந்த காலகட்டத்தில் சரிங்களா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அடுத்து 1948 சரிங்களா அகில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய கட்சியுடைய தலைவராக ஒரு தேர்வு செய்யப்பட்டிருப்பார். 48 அகில இந்தியா லெவலில் சரிங்களா இந்தியா லெவலில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சார் உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து 1940-52 சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா, என்ன வந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் 1937 நடத்தக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் வந்து கலந்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழை தேசிய மொழியாக நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். தமிழை தேசிய மொழியாகவே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் பேசியிருப்பார். தமிழை வந்து தேசிய மொழியாக அறிவிக்கணுமா, தேசிய மொழியாக அறிவிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சார் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள் இந்த 1967 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஜெயிச்சிருப்பார். அண்ணா வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகும்போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா இவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போது இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அப்போது காயிதே மில்லத் வந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் இருந்து எப்படின்னா 1946 52 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேங்களா, அந்த விஷயங்கள் தெளிவான ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தேசப்பற்று என்பது ரொம்ப இதுவான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார். வந்து காந்தியத்தால் ஈர்க்கப்பட்டவர். பட் இருந்தாலும் முகமது அலி ஜின்னாவுடன் சேர்ந்து சில அரசியல் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் முகமது அலி ஜின்னா என்ன கேட்பார்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை கேட்பார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடுன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்மளுக்கு தேசியம் தான் முக்கியம் சொல்லிட்டு என்ன பண்ணாரா காந்தியோட கடைசி காலகட்டத்தில் இருப்பார். ஓகேங்களா, அப்போது இவர் வந்து தேசியத்தினுடைய கொள்கைகள் எப்படிலாம் அவர் வந்து ஃபாலோ பண்ணான்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
ஸோ அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, மாப்போ சிவஞானத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாப்போ சிவஞானத்தினுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியார் நாணயர்களுக்கு மிகுந்த பங்கு உண்டு. சரிங்களா, இந்த திருப்பாதிரியா புலியாருடைய இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது ரெண்டு ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க சார், மாப்போ சிவஞானத்தினுடைய பெற்றோர் பொன்னுசாமி மற்றும் சிவகாமி. ஓகே ரைட்டு. இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் வந்து ஞானப்பிரகாசம். சூப்பர், வச்ச பெயர். அடுத்து பாருங்க, பின்னாளில் பெற்றோர் சிவராணி என்று அழைத்தனராம். கிடையாது, இவங்க பெற்றோர் வைத்த பேர் ஞானப்பிரகாசம் அப்படிதான் அழைத்தாங்க. இது அந்த சிவராணி என்ற பெயர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபையர். சரபையர் என்ற ஒரு முதியவர் தான் வந்து பார்த்தா அந்த பேரை வச்சிருப்பார். அப்போ இதுதான் தப்பான ஒரு விஷயம். சரிங்களா, தப்பான ஒரு விஷயம். டி தான் அதுக்கான ஆன்சர். சரி, ஓகே சார். இந்த மாப்போ சிவஞானம் பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த மாலவன் குன்று போனால் என்ன வேலவன் குன்றாவது நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு திருத்தணியை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வந்தது யாருன்னா இந்த மாப்போ சிவஞானம். இவருடைய கட்சி பேர் என்னது? தமிழ் அரசு கழகம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ் அரசு கழகம். தமிழ் அரசு கழகம். தமிழ் அரசு கழகத்தினுடைய தலைவர் யார்? இந்த மாப்போ சிவஞானன்றது ஞாபகம் வச்சு. அதெல்லாம் தெற்கு எல்லை போராட்டம், வழக்கு எல்லை போராட்டம், இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருப்பாரு. சரி, அதை பற்றி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் சரிங்களா இணைந்து தமிழகத்தினுடைய தென் எல்லையாக மாறிய ஆண்டு எப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1956 நவம்பர் 1. சரிங்களா, அப்போதான் இது மாறியது. சரிங்களா, அதாவது 1956 நவம்பர் 1. இந்த நவம்பர் 1 என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், எந்தெந்த வட்டங்கள்லாம் சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகதீஸ்வரம், சரிங்களா, விலவங்கோடு, கல்குளம், தோவளை, இந்த 4 வட்டங்கள் சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி என்ற ஒரு மாவட்டமான உருவாக்கப்பட்டு 1956 நவம்பர் 1 தமிழ்நாட்டோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ தமிழ்நாடு என்பது ஒரு முழு வடிவம் பெற்றது என்பது காமராசருடைய ஆட்சி காலத்தில் 1956 நவம்பர் 1 தான் பெற்றது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சரிங்களா இன்னும் ஒரு விஷயங்கள் சொல்ல அப்படின்னா இந்த தெற்கெல்லை போராட்டத்தில் முக்கியமான பங்கு வகித்தவர் யார்? இந்த மார்சல் நேசமணி. சரிங்களா, மார்சல் நேசமணி. மார்சல் நேசமணி. சரிங்களா, இவர் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணார், தெற்கெல்லை போராட்டம். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராயன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எம்ஜிஆர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17 அன்று கோபாலன் சத்தியபாமா இணையாருக்கு 5வது மகனாக பிறந்தார். ரைட்டு. மதிய உணவு திட்டம் காமராசரால் கொண்டு வரப்பட்டது. ரைட் தான், இவர் சத்து உணவு திட்டம் தான் கொண்டு வந்தார். ஆனால் ரைட்டு. எம்ஜிஆர் கல்வி பயின்றது வந்து கும்பகோணம். சரிங்களா, எல்லா கூற்றுமே சரி சார். அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார், அடுத்து 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். 1921ஆம் ஆண்டு பெரியார் தஞ்சாவூர் காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கம்யூனிவல் ரீசொல்யூஷன். சரிங்களா, கம்யூனிவல் ரீசொல்யூஷனை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. 1922 கள்ளுக்கடை மறியலில் சரிங்களா மறுக்கடையில் ஈடுபட்டதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நான் தெரிஞ்சு வச்சுங்க சார், இவர் வந்து காங்கிரஸில் எப்போ சேர்ந்தாரு? இவர் ஒன்றில் சார் ஈரோடு நகராட்சி மன்ற தலைவராக 1917 வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நகராட்சி மன்ற தலைவர். இவர் பிறந்த ஊர் எது? ஈரோடு தான். நகராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். சரிங்களா, 1919 தான் இவர் வந்து ஐஎன்சி தமிழ்நாடு காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறார். ஓகேங்களா, அதுக்கடுத்து இவர் சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரீசொல்யூஷன் பற்றி பேசிட்டே இருப்பார். சரிங்களா, ஆனால் எந்த இடத்துலையுமே அவருடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படாது. அதனால தான் என்ன பண்ணிருப்பார், காங்கிரஸை விட்டு அவர் வெளியேறியிருப்பார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தா முக்கியமாக 2 பெண்மணிகள் ஈடுபட்டிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியாருடைய மனைவியாக இருக்கக்கூடிய நாகம்மையாரும் பெரியாருடைய தங்கையாக இருக்கக்கூடிய கண்ணம்மாள் 2 பேர் என்ன பண்ணாங்க, ஈரோட்டில் சரிங்களா கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இது பெரிய போராட்டமாக வெடிக்கும். சரிங்களா, காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்ட கேட்பாரு, சார் அந்த போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டமானது 2 பெண்களினுடைய கையில் தான் இருக்கு. சரி, இதனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகேங்களா, அந்த அளவு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோப்பில் இருக்கக்கூடிய 500 தென்னை மரங்களை வெட்டி சரிங்களா இந்த போராட்டத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்குது யாருன்னா பெரியார் இருக்கார். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போ அந்த வகுப்பு வாரி என்ற ஒரு விஷயத்தை அவர் எல்லா மீட்டிங்லையுமே பேசியிருக்கார். தஞ்சாவூர்ல மட்டும் பேசல, திருநெல்வேலி, கோவை, விருதுநகர் எல்லா இடத்துல, சேலம், மதுரை எல்லா இடத்துலையும் அவர் பேசிட்டார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. 2 கூட்டுமே சரி. அடுத்து பாருங்க சார், தமிழ்நாட்டினுடைய ரூசே என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். சரிங்களா, இந்த ரூசே என்றது யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரூசே என்றது உங்களுக்கே தெரியும் சார், இந்த பிரெஞ்சு புரட்சின்னு படிச்சிருப்பீங்க. 1789
9 சரிங்களா, சாரி 1889 பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி சார், இந்த பிரெஞ்சு புரட்சி வந்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ரூஸே தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெஞ்சு நாட்டிலேருந்து எடுத்துருப்போம் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்ற வார்த்தைகள்லாம் எடுத்துருப்போம். ஓகேங்களா, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஸே பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவம், சகோதரத்துவம் என்ற விஷயங்கள் எல்லாமே கொள்கையாக அவர் ஃபாலோ பண்ணதுனால பெரியார் என்ன சொல்கிறாங்க, ரூஸே என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரண்டாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். உங்களுக்கு முதல் மாநாடு முதல்ல, இரண்டாவது மாநாடு நடந்தது என்னவோ ஈரோட்டில் நடந்தது. சரிங்களா, பெரியார் பிறந்த ஏரியாவில் நடந்தது. சரி, முதல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடந்தது. சரிங்களா, 1929 நடந்தது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இது 30 அடுத்த வருஷமே நடந்திருக்கும். சரிங்களா, அந்த 1929 வந்து தலைமை தாங்கது யார் பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன். சவுந்தர பாண்டியன் சார், அதெல்லாம் பெரிய விஷயத்தில் கேட்ட விஷயம் தான் சவுந்தர பாண்டியன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் இந்த ஓகே இந்த மீட்டிங் விட்டுலாம். இந்த ஈரோடு மீட்டிங்கில் வந்து என்ன பேசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு விஷயத்த, இனிவரும் உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது குடும்ப கட்டுப்பாடு என்ற விஷயத்தை பாருங்க 1930 காலகட்டத்தில் பெரியார் பேசியிருக்கார். குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு, கர்ப்ப ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது புத்தகம் பேர் என்னது, கர்ப்ப ஆட்சி புத்தகம். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பார். அப்போ இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்ததுன்னா ஈரோட்டில் நடந்தது. சரிங்களா, மூணாவது எங்கே நடந்தது அப்படின்னா விருதுநகர் நடந்தது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து எந்த சிறையில் இருந்தபோது ஈவேரா நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? சூப்பரான விஷயம். சரிங்களா, நீதி கட்சியுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டது எப்படின்னா பெல்லேரி சிறையில் இருந்தால் பண்ணாங்க. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சிறையில் பிடிச்சி இவர் போட்டுருவாங்க. சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியுடைய தலைவராக இவர் தேர்வு செய்யப்படுவார். சரிங்களா, 1938 அது என்ன பண்ணுவார், 1944 இந்த நீதி கட்சியுடைய பெயர் என்ன பண்ணுவார், திராவிட கழகம் என்று பெயரை மாற்றிட்டு போயிடுவார். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து பாருங்க, சுயமரியாதை பற்றி தவறான எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1900 தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சார் பார்க்கலாம். கிபி 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமண அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். கரெக்டான விஷயம். 1925 சரிங்களா, 25ல் சரிங்களா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புவாரி இது வந்து பிராமணர்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்கிறார். இங்கே மட்டும் கேட்கல, ஏகப்பட்ட விஷயங்கள் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கார் காங்கிரஸ் சேர்ந்திருந்து. அடுத்து பாருங்க சார், இவர் முன்மொழிந்த தீர்மானம் தோல்வி அடைந்தால் வேறு சில பிராமணர் தலைவருடன் மாநாட்டை விட்டு வெளியேறினார். சரிங்களா, இப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமே கரெக்டு தான். சரிங்களா, ரெண்டு விஷயமே தவறானு கேட்டிருக்காங்க. ஆனால் அது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை விட்டு வெளிவந்து இது ஒரு மட்டும் காரணம் கிடையாது, இன்னொரு காரணம் இருக்குது. சரிங்களா, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் மாதேவி குருகுலம் ஒன்று இருக்கும். அதை வாவை சுப்பிரமணிய ஐயர் நடத்திட்டு இருப்பார். இந்த வாவை சுப்பிரமணியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் ஒரு ஜாதிய பாகுபாடு மாதிரியே வந்து உணவு வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் நடந்துன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு வந்து போகும் இந்த கேட்பார் ஐஎன்சியில். ஆனால் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை நடந்து ஐஎன்சி விட்டு வெளியே போயிடுவார் பெரியார். ஓகேங்களா, 1925 வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார். எப்போ ஆரம்பிப்பார், 1925 ஆரம்பிப்பார். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து துருக்கியை சேர்ந்த முஸ்தபா சரிங்களா, அடுத்து கமல் பாஷா, முஸ்தபா கமல் பாஷா, ஆப்கானிஸ்தானினுடைய சேர்ந்த அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் சொன்னார். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட முஸ்லீம்கள் பண்ணுற வேலைகள் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேர் சொல்கிறத தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு வந்து திராவிட முஸ்லீம்களுடைய பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து பர்தா முறையை எதிர்த்தாரா அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். பர்தா முறையை அவர் எதிர்த்தார். சரிங்களா, பர்தா முறையை அவர் எதிர்த்தார். பெண்கள் அணியக்கூடிய அந்த பர்தா முறையை எதிர்த்தார் இவர். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க சார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து பாருங்க, பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் அதுக்கான ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய கொள்கைகள் வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் அடிமைத்தனம் என்பது எதனால் உருவாச்சு, அது மாதிரி ஏகப்பட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு.
பெண் அடிமையானதற்கு முக்கியமான காரணமே சொத்துரிமைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் படித்தால் ஒழியே வந்து பார்த்தா அந்த சமூக மாற்றங்கள் நடக்கும், இல்லை என்றால் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கு பெண் இணைப்பில்லை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தா சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகுன்ற விஷயங்கள் எல்லாமே பேசியிருப்பாரு. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதான் கைமை வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெண்களுக்காக பேசியிருப்பார். பெண் ஏன் அடிமையானால் என்ற விஷயத்தை வந்து எழுந்தது யார்? பெரியார் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. குடியரசு இந்த பத்திரிகை எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுனா அந்த குடியரசு தான். அடுத்து பாருங்க ரிவோல்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928, சரிங்களா? ஒரு ஆங்கிலேய பத்திரிகை. புரட்சி, சரிங்களா, 1933, சரிங்களா? அடுத்து பாருங்க விடுதலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா 1935. ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க சார் 1, 3, 1, 3, 2, 4, சரிங்களா? ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு என்ற ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணார். பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா என்ற பத்திரிகை வந்து 1934 மறக்கூடாது, சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பெரியார் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதித்தார். எங்கே விவாதித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூரில் தான் விவாதித்தார். சரிங்களா? என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. 1926 இந்த காலகட்டத்தில், சரிங்களா? 1926, 26, 27 இந்த காலகட்டத்தில் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. 27ல் சந்தித்து பேசும்போது சார் நீங்கள் சைமன் குழுவை எதிர்க்கணுன்ற மாதிரி வந்து பெரியார், ஏன்னா பெரியார் வந்து முதல்ல ஐஎன்சியில் தான் இருந்தார். காந்தியுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கல்லுக்கடை மறிதல், இந்த கதர் ஆடைகளை வணிதல், சில இந்த மாதிரி எல்லா சுதேசி இயக்கம் எல்லாத்தையுமே கலந்துனார். ஒத்தியாமை எதுன்னு கலந்துனார். ஆனால் சில கொள்கை மாறுபாடு காரணமாக வெளியே வந்துட்டாரு. 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. 1927 பேசும்போது பெங்களூரில் சைமன் குழுவை நீ வரவேற்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அங்கே எல்லாத்தையும் நம்ம பெரியார் தலையாட்டிட்டு இங்கே வந்து பரமா என்ன பண்ணுவார்னா சைமன் குழுவை வந்து பெரியார் வரவேற்றார். ஓகேங்களா? இந்த விஷயம் நடந்திருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து நீதி கட்சி வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? ஓகேங்களா? ஒன்றும் சார் 1920 நீதி கட்சி ஆனது உருவாக்கப்பட்டது, சரிங்களா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 37 வரைக்குமே அவங்க தான் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? நீதி கட்சி ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இயக்கமானது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களுக்கிடையே ஆதரவை இழந்தது. ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களுக்கிடையே சார் ஒன்று சார் பிராமணர் அல்லாதவருடைய முன்னேற்றத்துக்காக இந்த கட்சியானது உருவாக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் பிராமணர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அடுத்து பாருங்க சார். இரண்டாவதாக பெரியார் தலைமையில் சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமாக மாறியது. கரெக்ட் தான். 1925 சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கும், இது ஒரு காரணம் தான். அடுத்து பாருங்க சார். இறுதியாக உயர்குடியின மற்றும் ஆங்கிலேய ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதனுடைய வீழ்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க காரணம் பங்களிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாமே சரிதான். என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நம்முடைய புப்புளி அரசர் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணா ஜமீன்தார்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பார். அதுவும் இல்லாமல் அந்த பனகல் அரசர்கள் பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம், தன்னுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளுக்கு மட்டும் தான் தன்னுடைய பதவிகள் போக வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பார். இது வந்து மட்டும் இல்லாமல் பிராமணருடைய முன்னேற்றத்துக்காக தான் கட்சி ஓபன் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பிராமணருடைய முன்னேற்றத்துக்கு எதுவும் பிராமணர் இல்லாத மக்களுக்கு முன்னேற்றம் எதுவும் பண்ணாம தன்னுடைய குடும்பத்துக்கும், சரிங்களா, ஜமீன்தார்களுக்கும் நல்லது செய்கிற வேலைகளை பார்த்தா. அதனால அந்த கட்சியானது செல்வாக்கு எழுந்து போனது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸுடைய வளர்ச்சியானது இந்த கட்சியானது வளர தடை செய்யப்பட்டது. ஓகேங்களா? அப்போ அனைத்தையுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1949 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு நம்முடைய அண்ணா தொடங்கியிருப்பார். 1949 செப்டம்பர் 17. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து சரியானதை கூற்றை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. 1952 பொது தேர்தலில் திமுக பங்கேற்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பங்கேற்றுன்னு கொடுத்துருவாங்க, தப்பு. சார் இவங்க 1952 கொள்கை ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சியில் நம்ம எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இவங்க எலெக்ஷனில் எப்போ முதல்ல நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 பொது தேர்தலாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை என்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்டிருப்பார். 57 அவர் சாவர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராகவும் சரி எம்எல்ஏ இருந்துட்டு போயிருக்கார். அடுத்து பாருங்க சார். 1967 திமுக வந்து பார்த்தீங்கன்னா 138 இடங்கள் வென்றது. ரைட்டு. சி.என். அண்ணாதுரை 1967 மே 6 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பாருங்க சார். இதில் வந்து கூற்றுகள் பார்க்கும்போது சரிங்களா 2, சரிங்களா 2 மற்றும் 3 மட்டும் தான் சரி. சரிங்களா? வந்து இந்த டேட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க சார். 1967 சரிங்களா மே 6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1967 அவர் பதவி ஏற்றார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் அவர் பண்ணார். ஒன்றுமில்லை, நம்முடைய சுதந்திரா கட்சியை ஓப்பன் பண்ணக்கூடிய ராஜாஜி அவருடைய தலைமையில் கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் லீக்கோட கூட்டணி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதித்தனாருடைய கூட்டணி, எல்லாரோடையும் கூட்டணி வச்சு தான் அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. 138 இடங்கள் வந்து வின் பண்ணாங்க. ஓகேங்களா?
அப்போ பெரும்பான்மை விடயம் பெற்று சிஎன் அண்ணாதுரை வந்து கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டு சிஎம் ஆக ஆயிருக்கிறார். அப்போ விஷயங்கள் பார்க்கும்போது தான் சார் ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரியான கூட்டை தேர்வு செய்ய அண்ணா பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1968 சரிங்களா ஆங்கிலம் என்ற ஒரு இருமொழி கொள்கை திட்டத்தை வந்து அறிவித்தார் கேட்கிறாங்க. தமிழ் ஆங்கிலம் கரெக்ட். ஏன்னா அவங்க மும்மொழி கொள்கையை சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன சொல்லுவார் இருமொழி கொள்கை தான் சொல்லியிருப்பார். ரைட்டு. முதல் உலக தமிழ் மாநாடு வந்து 1968 சென்னையில் நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு தான் இவர் நடத்தினார். இரண்டாவது உலக தமிழ் மாநாடு. ஓகேங்களா. அப்போ முதல் உலக தமிழ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா கோலாலம்பூர்ல நடந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார், சென்னை மாநிலத்தை இப்போ தமிழ்நாடு என மாற்றியது வந்து 1969. சரிங்களா, சென்னை மாநிலத்தை அதாவது மெட்ராஸ் மாநிலத்தை வந்து மாற்றினார். ரைட்டு. அடுத்து பாருங்க, திமுக பொதுச் செயலராக 1969 தேர்வு செய்யப்பட்டார். தப்பு. சரிங்களா சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1969 வந்து முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளர்லாம் கிடையாது, அந்த கட்சியினுடைய தலைவராகவே ஆயிட்டார். சரிங்களா, தலைவராகவே ஆயிட்டார். அப்போ இந்த விஷயமும் தப்பு. அப்போ வந்து பார்க்கும்போது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டும் மூணாவது மட்டும் தான் ரைட்டு. சரிங்களா, 1, 3 மட்டும் தான் சரி. இப்போ இந்த அந்த ஜனவரி 14 சார் அன்னைக்கு தான் வந்து அந்த மெட்ராஸ் மாகாணமான தமிழ்நாடாக பெயர் மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து கருணாநிதி பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சிக்கென தனியாக அமைச்சகம் உருவாக்கினார். அடுத்து பாருங்க சார், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து என்ற போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், வந்து இந்த விரைவு போக்குவரத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக பெயர் மாற்றினார். அதை உருவாக்கலை, பெயர் தான் மாற்றினார். பெயர் மாற்றம் தான் செய்தார், ஆனால் அது உருவாக்கப்படவில்லை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நீராறும் கடலெழுத்தும் என்ற பாடலை அறிவித்தார். ரைட்டு. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரி. சரிங்களா, அப்போ ஏ தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, மனோன்மணியம் பே சுந்தரம். சரிங்களா, சுந்தரம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நீராறும் கடலெழுத்து பாடலை பாடியிருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடலா கருணாநிதி அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்களா எப்போது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது 1972 உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அதாவது சார் உங்களுக்கே தெரியும், டிஎம்கேனுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. அவருக்கும் கருணாநிதிக்கு சில பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணாரோ வெளியே வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை 1972 அவர் ஓபன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் சார். 1969 அறிஞர் அண்ணா மரணம் அடைந்ததும் தற்காலிக முதல்வராக யார் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சரி வந்து பார்த்தீங்கன்னா 1969 பிப்ரவரி 3 அன்றைக்கி வந்து அண்ணா செத்து போயிடுவார். அது அடுத்து பாருங்கள், பிப்ரவரி 10 அன்றைக்கி வந்து நாவலூர் நெடுஞ்செழியன் தான் வந்து தற்காலிக முதல்வராக தேர்வு செய்யப்படுவார். அதுக்கடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, கருணாநிதி அப்புறமா வருவார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய நீராறும் கடலெழுத்தும் என்ற பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிக்கப்பட்டது? ஏற்கனவே முதலே பார்த்து தான் கருணாநிதி தான் அதை அறிவிச்சாரு. சரி ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இதோடைய புகழை போற்றும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பல்கலைக்கழகத்தோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எங்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் பேஸ் திருநெல்வேலி ஒரு பல்கலைக்கழகம் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். சார் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தினுடைய சரிங்களா தமிழகத்தினுடைய முதலாவது பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரா ஜானகி அம்மையார் தான். சரிங்களா, உங்களுக்கு நடந்திருக்கும் 1987 சரிங்களா டிசம்பர் 24 எம்ஜிஆர் செத்து போயிருப்பார். கட்சிக்குள்ள பிளவுகள் ஏற்படும். ஜானகி அணி ஜெயலலிதா அணி 2ஆக பிரியும். அதில் ஜானகி என்பது எம்ஜிஆருடைய மனைவி. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ஜெயலலிதா. சரிங்களா, இது வந்து கட்சியானது 1982 பிரிஞ்சு போயிருக்கும். ஏடிஎம்கே 2 கட்சியாக பிரிஞ்சு போயிருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 1989 2 கட்சி ஒன்றா சேர்ந்துருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த 2 கூற்றுமே சரியான ஒரு விஷயம். சரிங்களா, சாரி ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை திரும்ப பாதுகாப்பு சட்டம் 1968 ஜனவரி 20 கரெக்ட் தான். ஏன்னா அறிஞர் அண்ணா தான் விஷயம் கொண்டு வந்திருப்பாரு. 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது கோவைன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே நடந்தது, சென்னையில் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று சரி, 2வது கூற்று வந்து தவறு. பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து இலவச சத்துணவு திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? சரிங்களா, வந்து எம்ஜி ராமச்சந்திரன். சரிங்களா,
அவரால் கொண்டு வரப்பட்டது 1982 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி. சரிங்களா? 1 ரூபாய் 1 படி அரிசி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த ஜெயலலிதா என்ன பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக பெயரை மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். விமானக்கெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இதே மாதிரி வேறு கிளாஸில் உங்களை மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய்.